தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை தொகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மாணவர்களுக்கான மடிக்கணினி, ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் போன்ற அதிமுக அரசின் மகத்தான திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றஞ்சாட்டினார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றார். அருப்புக்கோட்டை தொகுதியில் பேசிய அவர், ஒரு வார காலமாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளாத இதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சி அமைந்ததும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று உறுதியளித்ததை சுட்டிக்காட்டினார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்தின பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் நிறைவேற்றல. இப்போ ஒரு வாரமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எந்த தீர்வும் இல்லை. அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணையாளர் அவர்களே, அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் உயிரையும் பொருட்படுத்தாம தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார். இப்ப என்ன பண்றாரு? கண்டு கொள்ளவில்லை. இதுதான் திமுக இரட்டை வேகனம். அவர் எழுதிய கடிதம், அங்க இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம். எதிர்க்கட்சியா இருக்கும் போது அங்க போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே, வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லுவீங்களே, இதுவரைக்கும் நிறைவேற்றலையே.